ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸலன்ட் மூவிஸ்ல த கிரேட் வால்ன்ற படத்தை தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனா ஷார்ட்டா சொல்லிடுறேன். வழக்கமா அந்த சீனாக்காரங்கள்ட்ட இருந்து தான் இந்த பாம்பு பள்ளி முதல்லன்னு இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றணும். இல்லனா பாம்பு பாயாசம் பூரா புளிக்குழம்பு முதல்ல முள்ளங்கி சாம்பார்னு டிசைனா வச்சு சாப்பிட்டுருவானுங்க. ஆனா வரலாற்றிலே முதல் முறையா அவங்களே பார்த்து அருவறுப்பு ஆகிற மாதிரியான ஒரு மிருகம். அது என்ன மிருகம்னே தெரியல. ஓனா தலை, முதல்ல வாலு, டைனோசர் காலுன்னு எல்லாம் கலந்த கலவையா இருக்கு. இது என்னடானா சீனா மக்களை ருசி பார்த்தே ஆகணும்னு சீனாக்குள்ள வர துடிக்க இவங்க அதை வரவிடாம விரட்டி அடிக்க இதுக்கு நடுவில் ஹீரோ ஹீரோயினியை சைட் அடிக்கன்னு படம் ஃபுல்லா ரகலையா இருக்க போது இந்த படத்துக்கு நம்ம வச்ச பேரு காட்டு ஓனா உள்ள வர வேணாம். வாங்க படத்துக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பேரு திருட்டுக்கோட்டு திலக்கு. அது ஏன் திருட்டுக்கோட்டுன்னு வச்சேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு எந்த நாட்டுலயாச்சும் ஏதாவது ஒரு பொருள் அளவுக்கு அதிகமா இருந்தா இவர் கண்ணை உறுத்தி அந்த பொருளை அங்கேருந்து திருடி கொண்டுட்டு வந்து இவங்க ஊர்ல வச்சதுக்கு அப்புறம் தான் பெருமூச்சே விடுவாப்ல. அப்படியாப்பட்ட நல்ல மனுஷன் தான் நம்ம ஹீரோ. இப்ப கூட சீனாவில் அளவுக்கு அதிகமா வெடிமருந்து இருக்குன்ட்டு இவருக்கு நியூஸ் வந்திருக்கும். நம்ம திருட்டுக்கோட்டும் அவரோட ஃப்ரெண்டும் வெடிமருந்து திருடலாம்னு சைனாவுக்கு போக அங்க போய் பார்த்தா எவ்வளவு பெரிய செவருன்னு பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. இவங்கள பார்த்த சீனா சிப்பாயிங்க பொன்வண்ட பார்த்த 90s கிட்ஸ் மாதிரி அவங்கள பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாங்க சீனாக்காரங்க. அப்ப நம்ம திருட்டுக்கோட்டோட பேக்ல அந்த மிருகத்தோட வெட்டப்பட்ட கையை பார்த்துடுறாங்க. அந்த படையில் இருக்க ஒரு சிப்பாயி ஓடி போய் நம்ம படத்தோட ஹீரோயின் கிட்ட அந்த மிருகத்தோட வெட்டப்பட்ட கையை காட்டுவாரு. அவங்க வேகமா அங்கேருந்து நம்ம திருட்டுக்கோட்டு கிட்ட வந்து சைனீஸ்ல இந்த கையை உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, அதுக்கு நம்ம திருட்டுக்கோட்டு நாங்க காலையிலே குளிச்சுட்டோம் மேடம்னு சொல்றான். ஏன்னா இவங்களுக்கு சைனீஸ் தெரியாது, அவங்களுக்கு யூரோப்பியன் மொழி தெரியாது. அதனாலதான் மிருகத்தோட கையை பத்தி கேள்வியா கேட்டதுக்கு இவனோட அல்ல கையை பத்தி பதிலா சொல்லுவான். அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான மொழி ஆங்கிலம். அதுலயே கேள்வியை கேட்க நம்ம திருட்டுக்கோட்டும் அவங்க சைனாக்கு பள்ளிவால் சூப்பு குடிக்க தான் வந்ததாகவும் வர வழியிலேயே ரொம்ப சோர்வா இருந்ததுனால ஒரு குகைக்குள்ள தங்கினதாகவும் அங்கதான் அந்த மிருகத்தோட சண்டை போட்டு அந்த மிருகத்தோட கையை வெட்டினதாகவும் சொல்ல, நம்ம ஹீரோயினி அவங்க சொன்ன எதையுமே நம்பாம கத்தியை தூக்கி கழுத்து மேல வைக்கிறா. அங்க இருந்த ஒரு கமாண்டோ, கொஞ்சம் பொறுப்பப்பா, அவங்க அவ்வளவு பெரிய மிருகத்தோட கையவே வெட்டியிருக்காங்க, நீ ஆளு மொத்தமாவே மிருகத்தோட வாலு சைஸ் தான் இருப்பேன்னு சொல்லி கலாச்சு விட்டுறாப்ல. திடீர்னு ஒரு சிப்பாய் அங்கேருந்து ஓடி வந்து அது வருதான்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ கிட்ட எது வருதான், மழை வருதான், நானும் உன் கூட தானடா இருக்கேன், ஏன்ட்ட வந்து கேட்கறேன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க சுத்தி இருக்கிற எல்லாரும் ஏதோ போருக்கு ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆகுறாங்க. அப்பயும் நம்ம திருட்டுக்கோட்டையும் அவன் ஃப்ரெண்டையும் சீனாவோட பெருஞ்சவருக்கு மேல உட்கார சொல்லி கையை கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க. அப்பதான் இவங்க எல்லாரும் எதுக்கு போருக்கு போற மாதிரி ரெடி ஆகுறாங்கன்னு காட்டுவாங்க. தூரத்துல இருந்து அந்த மோசமான மிருகம் இவங்களை நோக்கி ஓடி வரும். பார்க்க வேற கொஞ்சம் பெரிய சைஸ் காட்டு ஓனா மாதிரியே இருக்கும். அந்த நாட்டோட தளபதி பூப்பந்த வீசுங்கன்னு சொல்லுவாப்ல. ஏயா இவ்வளவு மோசமான மிருகமா இருக்கு, அதுகிட்ட போய் பூப்பந்த வீச சொல்றேன்னு பார்த்தா நெருப்பு பந்த தான் வீசுறாங்க. அதுதான் இவங்க ஊர்ல பூப்பந்து போல. அதையும் தாண்டி அந்த காட்டு ஓனை இவங்க பக்கத்திலே வர அடுத்து வில்லு அம்ப வீச சொல்லுவாப்ல. அப்படியே அந்த காட்டு ஓனை இவங்களை விடுற மாதிரியே தெரியல. சீனாவின் பெருஞ்ச ஒரு பக்கத்திலே வந்து அது மேலேயே ஏற பார்க்க அடுத்து நம்ம ஹீரோயினியோட டன் தான். அவங்க குரூப்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் மேல இருந்து ஒரு ரப்பர் கயிறை கட்டிக்கிட்டு ஈட்டியை கையில வச்சுக்கிட்டு கீழே குதிச்சு அந்த காட்டு ஓனை குத்திட்டு திருப்பி மேலேயே போயிடுவாங்க. அப்படி குத்தும் போது ஒரு பொண்ணை 2 ஓனா பாஞ்சு போய் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் பாருங்க, சரியான சீனா இருக்கும். அப்ப நம்ம திருட்டுக்கோட்டையும் அவனோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. வெடிமருந்துன்னு கடைசியில இந்த காட்டு ஓனனுக்கு விருந்தாக போற மேடான்ட்டு பேசிட்டு இருக்க இந்த காட்டு ஓன கூட்டத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு ராணியை தான் காட்டுறாங்க. அதுதான் அங்க இருக்கிற எல்லா காட்டு ஓனனையும் அந்த மனுஷ பயல்களை விடாதீங்க, குத்தி கொல்லுங்க வேண்டு இருக்கிற எல்லா ஓனனையும் மோட்டிவேட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அதை நம்ம தளபதி பார்த்துட்டு பூப்பந்த அந்த குந்தாணி ராணி மேல வீசுங்கடான்னு சொல்ல, அங்க பார்த்தா அந்த ராணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு 20-30 காட்டு ஓன மொத்தமா ஒன்னா சேர்ந்து பூப்பந்த ராணி ஓன உடம்புல பட விடாம காப்பாத்திருதுங்க. ராணி ஓன காண்டாயி, ஏண்டா எனக்கே பூப்பந்தான்ட்டு செத்து கிடக்குற நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குமிச்சு வச்சு அதுங்க மேல ஏறி அந்த செவர் மேல ஏறுங்கடான்னு ராணி ஓன எல்லாத்துக்கும் சிக்னலை கொடுக்க அதுங்களும் அதே மாதிரி செஞ்சு நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலாவில கால் வச்ச மாதிரி முதல்ல ஒரு காட்டு ஓனா அந்த சீனா பெருஞ்சவர்களே கால் வச்சிருது. உள்ள போய் இருக்கிற எல்லா சிப்பாயையும் நாயடி பேயடி அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கும். அதே இடத்துல தான் நம்ம திருட்டுக்கோட்டையும் அவனோட ஃப்ரெண்டையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப கரெக்டா அவங்க நாட்டுக்காரரே ஒருத்தர் இவங்களை வந்து பாத்துக்கிட்டே நிக்க, யோ பெருசு இங்க என்ன எந்திரன் 2.0 படமா கட்டுறோம், வந்து அவுத்து விடியான்னு சொல்ல அவரும் அவுத்து விட்டுறாரு. நம்ம திருட்டுக்கோட்டை தான் இருட்டிலேயே அந்த காட்டு ஓனனோட கையை வெட்டினவனாச்சே, பகல்ல சொல்லவா வேணும், நல்லா பெரிய சைஸ் ஈட்டியா எடுத்து காட்டு ஓனனோட உள்நாக்கிலே ஒரு குத்துவான் பாருங்க, சரியான சீனா இருக்கும். இவ்வளவு நேரம் நடந்த சண்டையில இந்த காட்டு ஓனா தான் அதிகமா அழிஞ்சிருக்கும். ஐயோ இப்படியே விட்டா நம்ம வம்சாலியவே அழிச்சிருவானுங்கடான்ட்டு ராணி ஓனா டக்குன்னு உஷாராகி, எல்லாரும் நம்ம ஊருக்கே திரும்புங்கடா, இந்த மனுஷ கம்நாட்டிங்களா நாளைக்கே வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே செத்து கிடக்குற எல்லா காட்டு ஓனானையும் நம்ம ஊருக்கு தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்ல, உயிரோட இருக்கிறதுங்க எல்லாம் செத்து போன அதுங்களோட கூட்டாளியை தூக்கிட்டு போயிருதுங்க. அப்ப நம்ம திருட்டுக்கோட்டை பார்த்து எல்லா வீரர்களும் வந்து, ஹே பிரபு என்னமா சண்டை போறான் தெரியுமா, அவன் நம்ம பட தளபதிலாம் இவன்ட்ட 2 ரவுண்டு தாண்ட மாட்டாருன்னு சொல்ல, நம்ம தளபதியும் வெளியால் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினதெல்லாம் போதும் தம்பி திருட்டுக்கோட்டு, என்னதான் இருந்தாலும் நீ எங்க வீரர்களோட உயிரை காப்பாத்திருக்க, எங்க நாட்டுக்காக சண்டை போட்டிருக்க, இனிமே நீ கைதி இல்ல, உனக்குன்னு ஒரு ரூம் தரோம், அங்கேயே நீ உன் வேலை முடிகிற வரைக்கும் தங்கிங்கன்னு சொல்லிட்டு போயிரு. அன்னைக்கு நைட்டு நம்ம திருட்டுக்கோட்டும் அவனோட ஃப்ரெண்டும் அவங்களுக்கான கொடுத்த ரூம்ல தங்கி இருக்க, இவங்க நாட்டை சேர்ந்த ஒருத்தர் போர் நடக்கும்போது இவங்க கட்ட அவுத்து விட்டுருப்பாருல ஒருத்தர், அவர் தான் இப்ப இவங்க 2 பேத்தையும் பார்க்க வந்திருப்பாரு. பார்த்துட்டு என்னப்பா சாப்பிட்டாச்சா எல்லாம் ஓகே தானான்னு கேட்க, அதெல்லாம் ஓகே தான் பெருசு, நீ எப்படி இவங்க கிட்ட வந்து மாட்டின, அது உன்னைய மட்டும் ஜாலியா ஜெயில போடாம வெளியில சுத்த விட்டுருக்காங்கன்னு கேட்க, அப்பதான் நம்ம பெருசு பேசுவாரு, அட ஏன்பா 25 வருஷம்
வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி நானும் வெடிமருந்து தான் திருட வந்தேன் இவங்க பக்குன்னு பிடிச்சி என்னை பொக்குன்னு ஜெயிலில் போட்டாங்க. அப்பதான் இவங்க கிட்ட நான் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டேன். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து தரேன், அதுக்கு பதிலாக என்னை ஜெயிலில் போடாம வெளியில ஃப்ரீயா சுத்த விடுங்கன்ட்டு வீரபாகு பேக்கரிக்கு ஒப்பந்தம் போட்ட மாதிரி இவங்க கிட்ட நான் ஒப்பந்தம் போட்டு காலத்தை தள்ளிட்டு இருக்கேன். நல்ல வேலை கடவுளா பார்த்து உங்க 2 பேத்தையும் இங்கே அனுப்பி விட்டுருக்காரு. 3 பேரும் அந்த வெடிமருந்து எடுத்துக்கிட்டு 3 பேரும் அந்த வெடிமருந்தை திருடிக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஊருக்கு போயிடுவோம்னு திருட்டு பசங்க 3 பேரும் இங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. அங்க இருந்து கட் பண்ணா இங்க நம்ம படை தளபதி நம்ம திருட்டு கொட்டு பேக்ல இருந்து ஆராய்ஞ்சு உள்ள இருந்து ஒரு மேக்னெட் எடுத்து இது என்னவா இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்க. அந்த சைடு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராஜா இதே காட்டு ஓனா அவங்கள தாக்க வந்தப்ப எப்படி போர் செஞ்சு வெற்றி பெற்றிருப்பாங்கன்றத எழுதி வச்சிருப்பாரு. அதை படிச்சு இப்ப இருக்க ராஜா எல்லா வீரர்கள்ட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு. அது என்னன்னா அந்த காட்டு ஓனானால பேச முடியாது, அதுங்க எல்லாம் வெறும் இந்த சவுண்ட் வேவை மட்டும்தான் வச்சு பேசிக்குதுங்கன்னும் அதுங்க கிட்ட ஒரு வகையான பொருளை பக்கத்துல வச்சா அதுங்க செயலிழந்து போயிருதுன்னு எழுதியிருக்க. அதை எல்லா வீரர்கள்ட்டையும் இப்ப இருக்க ராஜா படிச்சு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம படை தளபதி அந்த மேக்னெட் எடுத்துட்டு வந்து நம்ம ராஜா கிட்ட காட்டுறாரு. அப்ப அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினி வீரர்கள் ராஜான்னு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இதுதான் அந்த பொருளா இருக்குமோன்னு சந்தேகம் வர நம்ம திருட்டுக்கோட்டை அங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த காட்டு ஓனான்ல ஒன்ன பிடிச்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்ல நம்ம முத்தலகுக்கும் அது நல்ல ஐடியாவா படுது. சரி நாளைக்கு நடக்க போற போர்ல அந்த காட்டு ஓனான்களை எதையாவது ஒன்னையாவது கண்டிப்பா பிடிக்கணும்னு பிளானிங் போடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம திருட்டுக்கோட்டோட ஃப்ரெண்டு வந்து ஏன்டா விட்டா அவங்க கூட ஐக்கியமாயிருவன்ட்டு ஒழுங்கா இங்க இருந்து இருக்கிற வெடிமருந்தை திருடிக்கிட்டு நாளைக்கே இங்க இருந்து கிளம்புறோன்ட்டு ஒரு மிரட்டி விட்டுட்டு போயிடுறான். அடுத்த நாள் எப்படியாச்சும் அந்த காட்டு ஓனான்ல ஏதாவது ஒன்னையாவது பிடிக்கணும்னு பெரிய பெரிய கொக்கி ஈட்டியோட முனையில மயக்க மருந்து தடவி ரெடியா இருப்பாங்க. ஒரு வழியா அந்த காட்டு ஓனானும் அங்க வருது. காட்டு ஓனா இவங்கள சாவடிக்க இவங்க காட்டு ஓனான சாவடிக்கன்னு இப்படியே போயிட்டு இருக்க. ஒரு வழியா அந்த மயக்க மருந்து தடவின ஈட்டியை எரிஞ்சிடறாங்க. அதுல ஒரே ஒரு காட்டு ஓனா மட்டும் நல்லா வசமா மாட்டிக்குது. இப்ப அதை காப்பாத்த மித்ததெல்லாம் வரும் பாருங்க. பரவாயில்ல நம்ம மனுஷங்கள மாதிரி இல்ல, கூட இருக்கிறதுக்கு ஒண்ணுன்னா நல்லாவே உதவி பண்ணுதுங்க. அப்போ மாட்டுன அந்த காட்டு ஓனான காப்பாத்த எல்லாம் வர ரவுண்டா பூப்பந்த வீசி அதுங்களை ஓட விட்டுறாங்க. இப்ப இந்த மாட்டுன காட்டு ஓனான மேல தூக்கணும். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா கீழே போய் யாராச்சும் இரும்பு சங்கிலியெல்லாம் அதை கட்டி விடணும், அப்பதான் மேல தூக்க முடியும். அப்ப நம்ம திருட்டுக்கோட்டோட என்ட்ரியை காட்டுறாங்க. இவங்களோட பிளான் என்னன்னா அங்கேருந்து தப்பிக்கிறது தான். ஆனா நம்ம திருட்டுக்கோட்டு மட்டும் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு போக மனசு இல்லாம இவங்களுக்கு உதவி பண்ண வந்துடுறாரு. இப்ப மேல இருந்து அப்படியே ஒரு டைவா போட்டு கீழே குதிச்சு அந்த காட்டு ஓனான் காலில் ஒரு இரும்பு சங்கிலியை கட்டி விட அந்த பக்கம் பார்த்தா பூப்பந்தையும் தாண்டிக்கிட்டு 2-3 ஓனானுங்க நம்ம திருட்டுக்கோட்டை அட்டாக் பண்ண வருதுங்க. நம்ம திருட்டுக்கோட்டோட ஃப்ரெண்டும் அங்க வந்துட்டு 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. அவர் ஃப்ரெண்டு நம்ம திருட்டுக்கோட்டை பார்த்து ஏன்டா பட்ரு இந்நேரம் நம்ம வெடிமருந்து திருடிக்கிட்டு நம்ம ஊருக்கே போயிருந்தோம்னா அவங்க நமக்கு வாழை இலையிலே விருந்து வச்சிருப்பானுங்க, நீ என்னடானா சீனா நாட்டு பொண்ணை காப்பாத்துறேன் அவங்க மண்ணை காப்பாத்துறேன்ட்டு இதுங்க என்ன ஜந்துனே தெரியல இதுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே திருட்டுக்கோட்டையும் காப்பாத்திடுறாரு. ஒரு வழியா அந்த காட்டு ஓனான மேலையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப அதை ஒரு பெரிய கூண்டுகளை வச்சு இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மேக்னெட்டை அது பக்கத்துல வச்சு ஒரு டெஸ்டிங்கை போட அதுவும் பறக்கும் படையை பார்த்த 10வது பையன் மாதிரி கூண்டுக்குள்ளேயே பம்மி போய் படுத்துக்குது. இதை பார்த்த அந்த கரடி மூஞ்சி ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இதை இப்பவே எடுத்துட்டு போய் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றேன்ட்டு அவரோட அரண்மனைக்கே அதை எடுத்துட்டும் போறாரு. திடீர்னு இந்த சைடு பார்த்தா சீனா பெருஞ்சவருக்கு கீழே ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்க நம்ம படை தளபதி ஹீரோயினி சிப்பாய்கள்னு எல்லாரும் கீழே போய் பார்த்தா சீனா பெருஞ்சவர்லேயே ஓட்டையை போட்டுட்டு இந்த காட்டு ஓனானுங்க எல்லாம் அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஏன்னா அங்கதானே நாட்டு மக்கள்லாம் அதிகமா இருப்பாங்க, அவங்கள கொண்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ராணி காட்டு ஓனானுக்கு படையில போடலாம்னு அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்க. அந்த டைம்ல தான் நம்ம திருட்டுக்கோட்டும் அவரோட ஊருக்காரரும் பெருசு இவன் இந்த முத்தலகு பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியிறான், இவன் பின்னாடியே நம்ம சுத்திக்கிட்டு தெரிஞ்சோம்னா அந்த காட்டு ஓனான்ட்டு தான் அடிபட்டு சாவும், வா நம்ம புத்திசாலித்தனமா வெடிமருந்து திருடிக்கிட்டு நம்ம ஊரை பக்கம் போய் சேருவோன்ட்டு 2 பேரும் அங்க இருக்க வெடிமருந்தெல்லாம் திருடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ திருட்டுக்கோட்டை அங்க வந்துடுறான். வந்துட்டு நம்ம திருட்டுக்கோட்டை அவன் ஃப்ரெண்டையே திட்ட என்னையவே திட்டியான்னு திருட்டுக்கோட்டு ஃப்ரெண்டு இவன் மண்டையிலே ஒரு கொட்டு கொட்ட அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இவங்களும் அவனை அங்கேயே விட்டுட்டு எல்லா வெடிமருந்தையும் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம முத்தலகுக்கு அவங்க வெடிமருந்தெல்லாம் தூக்கிட்டு ஓடின நியூஸ் வருது. நம்ம திருட்டுக்கோட்டை பிடிச்சி வச்சு நீ இவ்வளவு கேவலமானவனா, நான் உன்னை எவ்வளவு நம்புனேன்னு திட்ட, இல்ல நான் அவங்களெல்லாம் தடுத்தேன், அவங்க தான் என் பேச்சை கேட்காம போயிட்டாங்கன்னு சொல்ல நம்ம முத்தலகு இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லி இவனையும் கூட்டிட்டு போய் ஜெயிலில் போடுங்கன்ட்டு ஜெயிலையும் போட்டுறாங்க. இப்ப அந்த காட்டு ஓனெல்லாம் அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்குல்ல, அதை போய் தடுத்து ஊர் மக்களெல்லாம் காப்பாத்த ஏர் பலூன்ல நம்ம ஹீரோயினியும் அவங்களோட கூட ஒரு படையும் போகுது. அப்படியே வெடிமருந்தை திருடிட்டு போன அந்த 2 கம்னாட்டியையும் பிடிக்க நம்ம முத்தலகு அவங்க கிட்ட இருக்க குதிரை படையவே அனுப்பிச்சுடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம திருட்டுக்கோட்டு ஃப்ரெண்ட கூட வந்த ஒரு ஊருக்காரரே அங்க பாரு வெள்ளக்கக்கா மல்லாக்கா பறக்குதுன்னு சொல்லி அவன் பின்மண்டையிலே அடிச்சு மயக்கம் பட வச்சு இவன் மட்டுமே எல்லா வெடிமருந்தையும் எடுத்துட்டு போயிடுறான். கட் பண்ணா அந்த காட்டு ஓனா எல்லாம் அரண்மனைக்குள்ளேயே போய் இருக்கிற எல்லா மக்களையும் தும்சம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்மளோட படை தளபதி திருட்டுக்கோட்டை ஜெயில இருந்து திறந்து விட்டு இந்த மாதிரி அதுங்க எங்க ஊரே அழிச்சுக்கிட்டு இருக்கு, அடுத்து உங்க ஊருக்கு தான் வரும், இப்பவே நீ இங்க இருந்து கிளம்பி போய் உங்க ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் காப்பாத்துன்னு நம்ம திருட்டுக்கோட்டு கிட்ட சொல்ல, இல்ல அங்க என் முத்தலகு தனியா கஷ்டப்படுறா, நான் அவளுக்கு உதவியா போயே ஆகணும்ட்டு இவனும் அங்கிருந்து ஒரு ஏர் பலூன் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். இந்த சைடு நம்ம முத்தலகு ஊர் மக்கள் எல்லாம் காப்பாத்த ஏர் பலூன்ல இருந்து எல்லா ஓனானையும் சாவடிக்க ஒரு கட்டத்துல தெரியாதனமா கீழே விழுந்து வசமா மாட்டிக்கிறா. அப்ப
கரெக்டான நேரத்தில் நம்ம திருட்டுக்கோட்டு என்ட்ரியை போட்டு முத்தலகு அப்படியே அவனோட ஏர் பலூனில் லிஃப்ட் கொடுத்து தூக்கிட்டும் போயிடுறான். முத்தலகும் அதில் தொங்கிக்கிட்டே அவளை துரத்திக்கிட்டு வந்த ஓனான வாயிலே வெடிமருந்தை வீசி பீஸ் ஆக்கிடுறான். அடுத்து அங்கேருந்து நேராக அரண்மனைக்குள்ளே தான் வராங்க. ஏன்னா அங்கே தான் இவங்க ஆல்ரெடி ஒரு காட்டு ஓனானை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல. அதனால அங்கே வந்துட்டு ஒரு பிளானையும் போடுறாங்க. அது என்னன்னா, அது உடம்பு பூரா வெடிமருந்தை கட்டி விட்டுட்டு அது சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடையும் போட்டா அது என்ன பண்ணும், ராணி ஓனானுக்கு கொண்டு போய் படையில போடும்ல. அதுவும் அதே மாதிரி ராணி ஓனாக்கிட்டே போகுது. நம்ம திருட்டுக்கோட்டும் கரெக்டாக தீயோட அம்பு எடுத்து விட அதை நம்ம ராணி ஓனா வந்து சென்ஸ் பண்ணிடுது. டக்குன்னு அது சுற்றி இருக்க ஓனானெல்லாம் பாதுகாப்பாக மூட சொல்ல அந்த அம்பு இது மேலேயே படாமல் மிஸ் ஆயிடுது. இதுக்கப்புறம் சும்மா விடுமா நம்ம ராணி, டே எல்லாரும் முதல்ல அந்த பயலையும் புள்ளையும் கொல்லுங்கடான்னு சொல்ல இவங்க 2 பேரும் இருக்கிற அந்த கூண்டு மேலே எல்லா காட்டு ஓனானும் ஏற ஆரம்பிச்சிருதுங்க. அப்போ நம்ம முத்தலகு டக்குன்னு ஒரு ஐடியாவை போட்டு நம்ம திருட்டுக்கோட்டும் முத்தலகும் ஒரு கயிறுல தொங்கிக்கிட்டே போய் அந்த மேக்னெட்டை ராணியை சுற்றி இருக்க கூட்டத்தில் எரிய ராணியை சுற்றி கவர் பண்ணி இருக்கிற காட்டு ஓனா எல்லாமே அப்படியே செயல் அளந்து போயிருது. நம்ம திருட்டுக்கோட்டும் கரெக்டாக வெடிமருந்து கட்டி விட்டுருக்க ஓனானை பார்த்து அம்பேரிய அப்படியே ராணி ஓனா வெடிச்சு செத்துருது. இப்போ ராணி ஓனா செத்ததுனால எல்லா காட்டு ஓனானும் அப்படியே செயல் அளந்து பொத்துன்னு கீழே விழுந்து செத்துருதுங்க. ஏன்னா ராணி ஓனா மட்டும்தான் இதுங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இவங்க சைனாவையும் காப்பாத்திடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம திருட்டுக்கோட்டு ஒரு ஆளா பார்க்க வரான். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம திருட்டுக்கோட்டோட ஃப்ரெண்டு தான். இவனை பிடிக்க ஒரு குதிரை படம் போனுச்சு இல்லையா, அவங்க தான் இவனை பிடிச்சிட்டு வந்து இங்க இருக்க ஜெயிலையும் போட்டிருப்பாங்க. அதுவும் வாய் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம திருட்டுக்கோட்டு வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் சைனாவை காப்பாத்திட்டோம், அதுக்கு பரிசா ராஜா நிறைய எங்களுக்கு வெடிமருந்தும் கொடுத்தாரு, அப்போ எனக்கு என் நண்பன் தான் வேணும்னு நான் கேட்டேன்னு சொல்ல அவரும் அதுக்கு ஏதாவது ஒன்னதான் கொடுக்க முடியும், நண்பனா இல்லை வெடிமருந்தான்னு கேட்க நீ வெடிமருந்தா தானே கேட்டிருப்ப, ஏன்னா நான் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல அப்படின்னு மனசு உடஞ்சு போய் சோகமா கேட்க, இல்லடா எனக்கு எப்பயுமே என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு அவனே அங்கேருந்து நம்ம திருட்டுக்கோட்டு ரிலீஸ் பண்ணி அவங்க ஊருக்கே கூட்டிட்டும் போயிடுறாரு. அப்போ கடைசி சீன்ல நம்ம முத்தலகு கிட்ட வந்துட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என் முத்தலகுக்காக இந்த சைனாக்கு திருப்பியும் பள்ளிவால் சூப்பு குடிக்க வருவேன், ஏண்டால் மச்சான் அவனு சொல்ல நம்ம முத்தலகும் ஏக்கத்தோட நம்ம திருட்டுக்கோட்டை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, அதை நான் விளக்கின விதம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். அடுத்து என்ன படத்தை எடுத்து இதே மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் என்ஜாய் பண்ண மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து ரசிக்க நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்திலே அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க.